ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தேங்க் மாமா எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோக்கு நிறைய லைக் இருந்துச்சு, அதான் இதே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அப்படியே டிசஸும் பாஸ் ஆகிருக்கும். ஒரு நாள் மார்னிங் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கோம்? எந்த காலேஜ் போடலான்னு இருக்கேன், அதை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலப்பா. மாமா 2-3 சஜஸ்ட் பண்ணியிருக்கான். உனக்கு எது ஓகேவோ அதை பண்ணுன்னு சொல்லியிருக்கான். இன்னும் 2 டேஸில் காலேஜ் போய் விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லியிருக்கான். சரி, தேங்க்ஸ் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அப்போ தேங் அவசரமாக ரூம்லேருந்து வெளியே வந்தோம். தேங் உட்கார சாப்பிட. இல்லைக்கா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போடா. இல்லைக்கா, ரொம்ப அவசரமான வேலை, நான் வரேன். மாமா சாப்பிட்டு போ. டைம் ஆச்சு, நான் வரேன். தேங்க வாயினை கிராஸ் பண்ணி போனோம். அகைன் திரும்பி வாங்கிக்கிட்டு வந்து ஈவினிங் பார்க்கலாம். ஓகே மாமா. என்னாச்சுடா, என்ன அவசரமான வேலை? ஒன்றும் இல்லைக்கா, ஃபிதா கால் பண்ணோம், அவளை பிக்கப் பண்ணிக்கணும், டைம் ஆயிரும், நான் வரேன். சரிடா, பார்த்து போ. சரிக்கா. ஃபிதாவை பிக்கப் பண்ண போகிறானா? அம்மா, மாமா என்ன சொல்லிட்டு போகிறான்? அதான் சொன்னல, ஃபிதாவை பிக்கப் பண்ண போகிறானா. ஆனால் என் தம்பி கிரேட்டில், அவன் ஆளை பிக்கப் பண்ண போகிறேன்னு அக்காட்டி சொல்லிட்டு போகிறான். அம்மா பாயை மூடு, இப்படிலாம் பேசாதா. எதுக்கு நீ கோவப்படுற? அது என்கிட்ட இப்படிலாம் பேசாதா. சரிம்மா, உட்காரு, சாப்பிடு. ஒயின் ஃபுட்டில் கை வச்சுட்டு தேங்காய் யோசிச்சுட்டு இருந்தா. யார் இந்த ஃபிதா? மாமா ஏன் அவளை பிக்கப் பண்ண போகிறோம்? சாப்பிடாம கூட இவ்வளோ அவசரமாக போகிறோம். கால் பண்ணுவோம்மா? வேணாம், வண்டியில் போயிட்டுருப்பான். என்கிட்ட கூட சரியாக பேசாமல் போகிறான். சாப்பிடு, என்ன ஃபுட்டை நோண்டிகிட்டே இருக்கா? சாப்பிட்றேம்மா. நல்லாவே இல்லை இன்னைக்கு. நேற்று பண்ண அதே தானடி, இன்னும் உனக்கு நல்லா இல்லை. தினம் அதே பண்ணால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒன்றும் வேணாம். நான் ரூம்குள்ளே போயிட்டு கூப்பிட திரும்பி உருண்டு படுத்துகிட்டே இருந்தா. யார் இது? மாமாட்ட பேசணுமே, ஆஃபீஸ் போயிருப்பானா? கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ மாமா. ஃபிதா, ஒரு நிமிஷம். ஓகே டியா. ஹலோ, என்னடி? என்ன அவகிட்ட பெர்மிஷன் கிட்ட தான் பேசுவானா? என்னடி? மாமா ஆஃபீஸ் போயிட்டியா? ஆஃபீஸில் தான் இருக்கேன். எது கால் பண்ண? அது நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. என்னாச்சு? நீ சாப்பிடாம அவசரமாக போன? அதான் சொன்னேன்ல, கொஞ்சம் முக்கியமான வேலை, அதான். முக்கியமான வேலையா? ஓகே. உன் கூட யாரெல்லாம் இருக்கா? என் கூட யார் இருப்பா? ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே. தேவ், என்ன ஃபிதா, கேன்டீன் போகுமா? ஓகே, 1 மினிட். ஒயின். என்ன மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் கால் பண்ணுவா? மாமா, என்ன வேலை இருக்கு? கொஞ்சம் வேலை இருக்குடி, அப்புறமா கால் பண்ணுவா? மாமா, நீ கேன்டீன் தானே போகிற? ஆமாம், கேன்டீன் தான் போகிறேன். மார்னிங் சாப்பிடல, பசிக்குதுடி, அதான். ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுவா? மாமா, என்னாச்சு? மாமா, ஐ மிஸ் யூ. என்கிட்ட நீ சரியாகவே பேசல, காலையிலேயே கிளம்பிட்டா. என் வயனை நான் மிஸ் பண்ணுறாளா? ஆமாம், ரொம்ப சாரிடி. திடீர்னு கால் பண்ணி சீக்கிரமானு சொன்னாங்க, அதான். நீ மாமாவை மிஸ் பண்ணிகிட்டே இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன், ஓகேவா? ஓகே தான். ஆனால் தேம், நான் வேணா போவா? ஒரு நிமிஷம், நான் வரேன். இவன் அப்புறம் கூப்பிடவா? சாரி. மாமா, அது மாமா என்ன பண்ணுறா மாமா? யார் அந்த பொண்ணு? அவள் கூட போகணுன்றதுக்காக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்டான். மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வீடியோ கால் வரேன்னு தானே சொல்லுவான். இப்போ நான் மிஸ் பண்ணிட்டு ஈவினிங் வரேன்னு சொல்கிறான். இந்த அம்மா வேறு. வேணா நீங்கள் ஃபுல்லாக செம்ம டென்ஷனாக அப்பப்போ வாட்சை பார்த்துட்டே இருந்தா. பாதியில் கட் பண்ணான்ல, அக்கே நான் தானே கால் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டோம். நான் தான் பின்னாடியே அழிஞ்சிட்ருக்கேன். அப்படியே ஈவினிங் தேங்கோட வாய்ஸ் கேட்டு வயனாக ரூம்லேருந்து வெளியே வந்தான். தேங் ஒரு பிரிட்டியான பொண்ணோட ஹாலில் நின்று அவங்க அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்தான். மாமா, யார் இந்த பொண்ணு? மாமா கூட இவன் இவ்வளோ அழகாக இருக்கா? அந்த பொண்ணும் தேங்கோட ஷர்ட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தா. இப்போ இதுக்கு மாமா ஷர்ட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கா? வயன் கொஞ்சம் நார்மலாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட வந்தான். மாமா, என்ன வந்துட்டாங்கல்ல, இந்த மேடம் பேர் தான் ஒயன். இது ஃபிதா. ஃபிதாவா?
இவ தான் அந்த ஃபிதாவா? இவ என்ன இவ்வளோ அழகாக இருக்கா? ஹாய் ஒயின். அது ஹாய் ஒயின். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபிதா ஒரு ரூமில் தங்க வச்சுக்கிறியா? ஆ என்னது? நோ, என் ரூம்லலாம் நான் யாரையும் தங்க வச்சுக்க மாட்டேன். மாமா என்ன பேசுகிற நீ? ஏய், என்னடி உன் பிரச்சனை? பாட்டிலாம் வந்து அவங்க ரூமில் தான் தங்குறாங்க. இப்போ தான் பாட்டி இல்லைல்ல, ஃபிதாவும் கூட இருக்கட்டும். அம்மா என்ன பேசுகிற? இவங்க எதுக்கு நம்ம வீட்டில் தங்குறாங்க? ஏய், வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்கிட்ட இப்படி தான் பேசுவியா? ஆ, இட்ஸ் ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். ஃபிதா நேரம் நான் பேசுகிறேன். இல்லை இருக்கட்டும். இரு ஒயின், ப்ளீஸ் டி, ஒரு நாள் மட்டும் உன் கூட இருக்கட்டுமே. மாமா நோ, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்களதுக்கு மாமா வீட்டுக்கு கூட்டு வந்தா என் ரூம்லலாம் நான் தங்க வச்சுக்க மாட்டேன். இதுக்கு நீ இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து தங்க வைக்கணும்னு சொல்கிறேன். ஏய், ஒரு சின்ன பிரச்சனைடி, அவளால் ஹாஸ்டலுக்கு போக முடியல. அதான் நான் நாளைக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல் பார்த்து அவளை சேர்த்து விட்டுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டி ப்ளீஸ். நோ மாமா, நான் தங்கலாம் வச்சுக்க மாட்டேன். என் ரூம்லலாம் நான் யாரும் அலோவ் பண்ண மாட்டேன். இவன் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக மாமாக்காக ப்ளீஸ். நோ தான், நான் தங்கலாம் வச்சுக்க மாட்டேன். தேங்காய் என்ன முறைச்சிட்டு ஃபிதா சாரி, நீ என் ரூமில் தங்கிக்கோ. ஏன் என்ன பேசுகிறேன்? இல்லைக்கா, ஃபிதா என் ரூமில் தங்கிக்கட்டும், நான் டெரஸில் தூங்கிக்கிறேன். மாமா மாமா நீ எதுக்கு டெரஸ்லாம் போய் தூங்குற? வேணாம், அவங்கள வேறு எங்கேயாவது தங்கிக்க சொல்லு மாமா. ஏதாவது ஹோட்டலில் கூட தங்கிக்கலாம்ல. பையன், அவன் என் கெஸ்ட்டு, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு எதுவும் சொல்லித்தர வேணாம். மாமா மாமா சாரி. ஃபிதா நீ வா. இவன் லூக்ஸா நீ? அவன் தான் உன் கூட தங்க வச்சுக்க சொல்கிறான்ல, சரின்னு சொல்ல வேண்டியதுன்னு. இப்போ பாரு, அவன் டெரஸில் போய் தூங்க போகிறானா? மா யாரும்மா அந்த பொண்ணு? நீ என்னம்மா யார் வந்தாலும் வீட்டில் தங்க வச்சுப்பியா? ஏய், அவள் ஃபிதாடி, உனக்கு தெரியல ஃபிதா யாருன்னு? பாத்தியா எவ்வளோ அழகாக இருக்கான்னு? எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எதுக்கு அவ்வளோ பிடிக்கணும்? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா விடு, நான் தேங்கும் ஃபிதாக்கும் காஃபி போட்டு தரேன், போய் கொடுத்துட்டு வா. என்னால் கொடுக்க முடியாது. நீ ஃபஸ்ட் எதுக்கு வீட்டில் தங்க வைக்க அலோவ் பண்ண? அவங்களுக்கு வேற எங்கேயா தங்கிக்க சொல்ல வேண்டியதானே? ஏய், தேங்க வந்து கேட்குறான், நான் எப்படி நோ சொல்ல முடியும்? அவங்க தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஒயின் சோஃபாவில் ரொம்ப டென்ஷனாக உட்காந்து நெயில் கடிச்சிட்டே இருந்தா. 2 பேரும் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அப்போ ஒயனோட அம்மா காஃபியோட தேங்க ரூமுக்கு போனாங்க. அம்மா எங்கே போகிற? இந்த காஃபியை கொடுத்துட்டு வரேன். கொடு, நான் கொடுக்குறேன். முடியாதுன்னு சொன்னால் கொடுமா, நான் கொடுக்குறேன். ஒயனும் காஃபி பிளேட் வாங்கிட்டு தேங்கோட ரூமுக்கு போனான். ஒயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தான். அப்போ ஃபிதா தேங்கோட பெட்டில் தேங்க பக்கத்தில் உட்காந்து தேங்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருந்தான். தேங்கும் அவனோட ஒரு ஹேண்ட் வச்சு ஃபிதாவோட ஷோல்டரை ரப் பண்ணிகிட்டே இருந்தான். மாமா ஒயனை பார்த்ததும் ஃபிதா தேங்கிட்டேருந்து தள்ளி உட்காந்தா. என்ன? மாமா காஃபி. தா. ஒயின் காஃபியை கொடுத்துட்டு நகராமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். என்னாச்சுடி? அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏய் என்னாச்சு ஒயின், ஏன் நின்றுட்டே இருக்க? அது நீ நீ ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ ஹாலில் வந்து இருக்க வேண்டியதுதானே? ஏய் இதே ரூம். அதெல்லாம் ஓகே தான், அதான் அவங்க இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவள் அப்படி தான், நீ எதுவும் நினச்சிக்காத. நான் எதுவும் நினைக்கல தேவன். ஒயின் செம்ம டென்ஷனாக தேவை பார்த்துட்டு இருந்தா. ஏய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன், நீ போறியா? நான் போகணுமா? மாமா நான் உங்ககிட்ட பேசணும். பேசு. அதில் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். தேவ் நான் வேணா வெளியே இருக்கவா? ஏய் நீரு வா. தேவ் ஒயின் கையை பிடிச்சி இழுத்து ரூம் வாசல் கூட்டு வந்தோம். சொல்லு, என்ன பேசணும்? மாமா யார் அவங்க? நீ நீ ரூம்குள்ளே அவங்க கூட என்ன பேசிகிட்டு இருக்க? ஏய் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? மாமா நான் தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? மாமா அதான் ரூமில் இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டால, ஜஸ்ட் 1 நைட் தங்கிக்கணும்னு கேட்டேன்ல, முடியாதுன்னு சொல்கிறேன் அவள் முன்னாடியே. அப்புறம் என்ன? மாமா எனக்கு ரூமில் யாரையும் தங்க வச்சுக்க பிடிக்காது, அதனால தான். போய் சொல்லாத வைன், உனக்கு ஃபிதாவை பிடிக்காது அதானே? மாமா அவங்க யார் எனக்கு? அவங்களுக்கு எனக்கு பிடிக்கணும். அதெல்லாம் விடு. ரூமில் 2 பேரும் தனியாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
கண்டிப்பாக சொல்லணுமா? ஆமாம் சொல்லணும். என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் காஃபி கொண்டு வர பதிலாக அம்மா கொண்டு வந்திருந்தா அந்த பொண்ணு இதுக்கு நீ ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அப்போ என் கண்ணிலேருந்து டியர் ட்ராப் ஆச்சு. ஏய் என்னடி எது கலரா? அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணு. ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இதுக்கு எது கலரா? மார்னிங்லேருந்து என்கிட்ட சரியாகவே பேசல. இப்போ கூட என்கிட்ட கோவமாக தான் பேசிகிட்டு இருக்க. அந்த பொண்ணை ஹக் பண்ணிகிட்டு இருக்க. என்ன பண்ணிகிட்ருக்க மாமா? ஏய் லூஸு, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான். நீ பண்ணது சும்மா பேசிகிட்டு இருந்த மாதிரி இல்லை. நான் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்? ஏய் என்னடி நீ யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தேன். நம்பலையா? நம்பல. ஏய் நம்பலையா? நம்புகிறேன். ஆனால் அக்கின் இப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. ஓகே. அது நீ டெரஸ்லலாம் தூங்க வேணாம். ஏன் ரூம்லனா வந்து தூங்கிக்கிறியா? மேடம் யாரையும் ரூமில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க? ஆமாம், யாரையும் சேர்க்க மாட்டேன். நீ டெரஸில் தூங்க வேணாம், என் ரூமில் தூங்கிக்கோ மாமா. ஏ லூசு, அப்பா அம்மாலாம் இருக்காங்க, என்ன பேசுகிறேன்? எல்லாத்துக்கும் மேலே நான் சும்மாவே இருக்க மாட்டேன், தெரியும்ல? தெரியும், ஆனால் பரவாயில்ல, நீ டெரஸில் தூங்க வேணாம். தேங்க என்னை ஹக் பண்ணிவிட்டு என்னை மிஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஆமாம். வந்ததுலேருந்து அழுமுஞ்சி கட்டிகிட்ருக்க. ஓயன் நீ சின்ன பொண்ணு இல்லடி, நீ தான் புரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஒரு ப்ராப்ளம், அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா, நான் அந்த ஹெல்ப்பை பண்ணணும்ல. ஓயன் அவன் இன்னும் டைட்டாக ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு பெரிய ப்ராப்ளமா? ஆமாம் மாமா, நிச்சயமாகவே சொல்லணுன்னா எனக்கு அவங்கள பிடிக்கல மாமா. அவங்க நிஜமாகவே என்னை விட அழகாக இருக்காங்க. ஏய் உன்னை விடலாம் யாரும் அழகு கிடையாது, நீ தான் உலகத்துலேயே அழகு. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆனால் எனக்கே தோணுது அவங்க தான் அழகுன்னு. ஏய் தேவக்கனுக்கு ஃபர்ஸ்ட் வயன் தான் அழகு, அப்புறம் தான் மற்ற யாருனாலும். ஓகே. தேவங்க என்னோடய சீக்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சு அவளை சாஃப்டாக ரப் பண்ணிட்டேன். நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன். மார்னிங் அவ்வளோ அவசரமாக கிளம்பும்போது கூட என் கண்ணுக்கு நீ அவ்வளோ க்யூட்டாக தெரிஞ்சேன். உனக்கு க்ராஸ் பண்ணி சும்மா போக மனசே வர மாட்டேங்குதுடி. என்ன பண்ணேன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கோச்சிப்பேன் சண்டை போடுவேன்றதுக்காக சும்மா வந்து குட்டியாக கிஸ் பண்ணிட்டு போனேன், அவ்வளோதான். ஆனாலும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். தெரியுது. சரி சாரி, எல்லாத்துக்கும் சாரி. ஒரே ஒரு நாள் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்? ஓகே. நீ காஃபி குடி, ஆறிடும். ஓகே, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஓகே ஓகே, சிரிச்சிட்டே சொல்லடி. ஓகே ஓகே. வயனும் ஹாலுக்கு வந்துட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு கேங் ரூம் வாசலே பார்த்துட்டு இருந்தான். என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்? இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருக்கான்? அப்போ தேங்காய் ரூம்லேருந்து வெளியே வந்தான். வயன் ஒரு பெரிய ஸ்மெல்லோட தேங்காய் பார்த்துட்டு இருந்தான். தேங்காய் வயன் கிட்டே வந்து உட்காந்துட்டு, ஒய் என்ன பண்ணிகிட்ருக்கா? டிவி பார்த்துட்ருக்கேன் மாமா. டிவி பார்த்துட்ருக்க மாதிரி இல்லையே, இது ரெண்டு கண்ணும் எறும் வாசலே பார்த்துட்டு இருந்துச்சு. அது சும்மா தான். என்ன உன் மைண்ட் தேங்காய்னு சொல்லிகிட்டே இருக்கா என்ன? மாமா அது ஒயின். என்ன மாமா, உன்னோட நைட் ட்ரெஸ் எதாவது தெரியா ஃபிதாக்கு? மாமா நைட் ட்ரெஸ்லாம் நான் தரமாட்டேன், என் ட்ரெஸ்லாம் நல்லா யாருக்கிட்டும் ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏய் ஒரே ஒரு ட்ரெஸ் தடி ப்ளீஸ். நோ மாமா ப்ளீஸ், நீ இதெல்லாம் கேட்காத, நான் தரமாட்டேன். ஏய் ஒரே ஒரு ட்ரெஸ் டி. ஏய் நான் உன்னை வீக்கெண்ட் கூட்டு போய் 4 நைட் ட்ரெஸ் எடுத்துறேன்டி, ஒரே ஒரு ட்ரெஸ் ஆகி ப்ளீஸ். மாமா பையன் அவன் தான் கேட்குறான்ல, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா என்ன? அம்மா ஏன் ட்ரெஸ் நான் எப்படி? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் மைன் ப்ளீஸ். மாமா நீ கெஞ்சாத, நான் தரேன். குட் கேர்ள், எடுத்துறியா? வா எடுத்து வரேன். வயனை வார்ட்ரோப் திறந்து நைட் ட்ரெஸ் உருவிட்டு இருந்தா. தேங்காய் என்ன பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, சத்தம் இருக்கக்கூடாது
நேச்சர்ஸ்லாம் அவள்கிட்ட இருக்கு. சும்மா ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணணும் அதான். நிச்சயமாவா? ஆமாம். அம்மா நான் ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரவா? ஏய் மாட்டிப்போம். அதெல்லாம் வேணாம், நீ இப்படி நான் இன்ட்ரெஸ்ட் திட்டே இரு. மாமா மைண்ட் கம்ஃபர்டபுளாக ஃப்ரெண்டில் திரும்பி தேவை டெக்டாக ஹக் பண்ணோம். மாமா எத்தனை நைட் ட்ரெஸ் வேணும்? ஒன்று போதும். சரி இரு, தேடி எடுத்துறேன். என்கிட்ட ஷர்ட் இருந்தால் பேண்ட் இருக்காது, பேண்ட் இருந்தால் ஷர்ட் இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே. மிஸ்யூ மாமா, மிஸ்யூ. நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த கிஸ்க்கெலாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமா? நான் சும்மா தான் இருக்கேன், நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்க. புது ஆளுங்களோட உனக்கு டைம் சரியாக போயிடுது. ஏய் கோவமா? கோவம்லாம் இல்லை, போய் சொல்லாத. நிஜமாக கோவம் இல்லை? கோவம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. நீ தான் என்கிட்ட வந்து என்னை இப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டல, அப்புறம் எப்படி மேலே கோவம் வரும்? கொஞ்சம் கூட கோவம் இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃபிதா நாளைக்கு போயிடுவா, ஓகேவா? ஓகே தான். சரி இதெல்லாம் அப்புறமா பேசுவோமா? சுத்தப்படாதான். ஓகே என்ன தேவ்? கொஞ்சம் என்ன ஃபிதா, உனக்கு கேட்டேன், நீ இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு நைட் ட்ரெஸ்லாம் வேணாம் தேவ், என்கிட்ட இருக்கு. தேவங்க லிப்ஸ் வைப் பண்ணிட்டே. ஓ இருக்கா? சரி ஓகே. ஏய் நைட் ட்ரெஸ் வேணாம், ஃபிதா கிட்டே நைட் ட்ரெஸ் இருக்கும். ஓகே மாமா. தேவ் உங்கள் அக்கா சாப்பிட்ட கூப்பிட்டாங்க. வரோம் வா. தேங்க்யூ. ஏய் தேவங்க முன்னாடி நடந்து என் தேவங்களோட கலர் பிடிச்சி எழுத்து. மாமா தேங்க்யூ. தேவங்களோட நெக்லே. ஏய் போலாவா? அப்படியே டைனிங்கில் ஃபிதாவும் வாயினும் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தேவங்க வந்து ஃபிதா பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்தோம். வயன் தேவங்களையும் பார்த்துட்டு இருந்தான். என்ன சரி? மாமா ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். ஓகே. இது மாமாவா? கோவப்படாத வயன், அப்புறம் மாமா உங்ககிட்ட கோவப்படுவான். ஆனால் கோவமாக வருது. இந்தா இது வச்சுக்கோ ஃபிதா, நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. எங்கள் அக்கா சமைக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆமாம் ஃபிதா, உனக்கு தேவைப்பட்டா சொல்லு, ஃப்யூச்சரில் உனக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். என் ஃபுட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா உங்ககிட்ட கேட்டாங்களா? உன் வேலையை மட்டும் பாருமா. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. என்னாச்சு ஃபிதா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அந்த ஹாஸ்டல் செட் ஆகலை, அதான் கூப்பிட்டு வந்தேன். நாளைக்கு வேறு ஹாஸ்டல் பார்த்துட்டு அவளை அங்கே தங்க வச்சிடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, இன்னும் 4 நாள் கூட இருக்கட்டுமே. வயன் அவங்க அம்மாவை முறைச்சிட்டு இருந்தா. டைனிங் கீழே வழியா வயனோட காலை ரப் பண்ணிட்டு இருந்தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி நான் ஓகே தான் மாமா. ஓகே. ஃபிதா என்ன வயன், உங்களுக்கு ஓகேண்ணா நீங்கள் என் கூடயே தங்கிக்கோங்க. தேங்கோட அக்காவும் ரொம்ப ஆச்சரியமாக என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு ஓகே தான். மாமா ஏன் டெரஸில் தூங்கணும்? மாமாவுக்கு மேலே கொசு கிடைக்கும். மாமா அவர் ரூம்லேயே தூங்கட்டும். ஒரு நைட் தானே, எனக்கு ஓகே தான். ஏய் நிஜமாக சொல்கிறேன். நிஜமாக தான் மாமா, ஓகே தான். தேங்க்ஸ் டி. ஓகே. என்ன சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு போனோம். தேங்க் பின்னாடி வந்து ஒரு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னோட சீக்ஸில் தேங்க்யூ. இருக்கட்டும் மாமா, ஒரு நாள் தானே? ஒரு நாள் தான், ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக தானே? அது ஐநோ, என் அழகி எனக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு தெரியும். மாமா ஒரு நாளில் போயிடுவாங்கல்ல? போயிடுவா. அப்போனா ஓகே. இன்னொரு கேஸ் தெரியா அம்மா வரதுக்குள்ள? ஓகேவா? ஓகே.